ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவுக்குமே அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டு யூடியூபர்ஸுக்கு அதிலிருந்து காசு வரும். அதாவது நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூஸுக்குமே அந்த யூடியூபர்ஸுக்கு காசு வரும். நானும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 5 மாதம். இந்த 5 மாதத்தில் நான் 49 வீடியோ தான் போட்டிருக்கேன். பட் எனக்கும் மானிட்டேஷன் கிடைச்சி இந்த சேனல்லேருந்து எனக்கு காசு வர ஆரம்பிச்சிது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. பட் எனக்கு அதில் நல்லா வியூஸ் போனதால் எனக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சத்துக்குள்ளே என்னுடைய மாத இன்கம் இருந்தது. பட் ஒரு காரணத்தால் அந்த சேனல் சஸ்பெண்ட் ஆகிது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்க சேனல் கிட்டத்தட்ட 5 மாதம் தான். பட் எனக்கு 3 மாதத்தாலேயே மானிட்டேஷனுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்றத. நான் ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ண மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு $44 வந்திருக்கு. இப்போ இருக்கிற இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா $52 கிட்ட வந்திருக்கு. அதாவது இன்னும் வர ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு எப்படி இந்த மாதம் முடிகிறதுக்கு இடையில் ஒரு 115 120 அளவில் டாலர் வர ஆரம்பிச்சிடும், ரெண்டையும் சேர்த்து. ஸோ இப்போ நம்ம நாட்டு காசுக்கு அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7,000லேருந்து 10,000க்குள்ளே வரும் அந்த காசு. இது மாதிரியே எனக்கு இன்னொரு 2-3 மாதம் ஆக என்னுடைய யூடியூப் இன்கம் கூடிக்கிட்டே போகும். அதாவது வீடியோ போட போட நம்மளுக்கு அதிலேருந்து வர காசு அதிகமாகிக்கிட்டே போகும். ஒவ்வொருத்தரும் பார்க்குற வியூவுக்கு நமக்கு காசு வந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி நீங்களும் ஈஸியாக என்ன மாதிரியே யூடியூப்லேருந்து அதிகமாக உங்களாலேயும் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு எப்படி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுற அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை பர்ஃபெக்டாக உங்களால் உங்கள் மொபைல்லையே க்ரியேட் பண்ண முடியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட் லெட்டர் போட்ட மாதிரி ஒரு லோகோ இருக்கும். அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். அந்த லோகோ கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் ஜுவர் சேனல் அப்படின்னு இருக்கும். அந்த ஜுவர் சேனல் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மூலையில் பாருங்கள் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நேம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சேனல் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் வந்து இதை சிங்கிள் சேட் அப்படின்ற ஒரு சேனலாக க்ரியேட் பண்ணுறேன். அது மாதிரி உங்களுடைய சேனல் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்தது இதில் சேவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் அப்படின்னு இருக்கும். அந்த ஹேண்டில் அப்படின்னு இருக்கிறது அது டிஃபால்ட்டாக இருக்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்பினா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே இருக்கிறனாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் URL அப்படின்னு இருக்கும். அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய சேனலை பற்றியும் சொல்லலாம், இல்லை உங்களை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றதையும் சொல்லலாம், இல்லை உங்களோட சேனலில் எந்த மாதிரியான வீடியோலாம் நீங்கள் போடுவீங்க அப்படின்றதையும் சொல்லலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதில் பாருங்கள், திஸ் சேனல் அபவுட் அப்படின்றது ஆல் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். அது மாதிரி உங்களுடைய சேனலில் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க, உங்களுடைய சேனல் என்னத்தை பற்றினது அப்படின்றத நீங்கள் இதில் சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் ஷார்ட்டாக சொன்னாலும் சரி, இல்லை லெந்தாக சொன்னாலும் சரி, உங்களுடைய சேனலை பற்றி நீங்கள் சொல்லலாம். அடுத்தது உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுற அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ், இல்லை நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அதோட லிங்கை நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சேவ் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் ஓகே ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கான ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணுறது. இதில் பாருங்கள், அது உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்ட மாதிரி இருக்கிறது கிட்ட ஒரு கேமரா இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய சேனலுடைய லோகோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த லோகோவை ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளே ஓர மாதிரி உங்களுடைய லோகோவை இப்படி ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் செட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி அந்த பாக்ஸில் செட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய சேனல் லோகோ வந்து ஃபுல்லாக காட்டும், இல்லாட்டி சின்னதாக காட்டும். அதனால் இதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஃபுல்லாக வர மாதிரி கீழே சேவ் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சேவ் ஆகிடுது அப்படின்னு சொல்லி கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மேலே பாருங்கள்
சேனல் லோகோ வந்து செட் ஆகுது. அதுக்கப்புறமா சேனல் ஆர்ட், அதாவது சேனல் பேனர். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய சேனல் பேனரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சேனல் பேனர், சேனல் லோகோலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இதெல்லாம் பிக்சல் ஆப்லேயே உங்களால் ஈஸியாகவே பண்ண முடியும். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், எப்படி ஈஸியாக சேனல் பேனர், சேனல் லோகோ க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுவும் இது மாதிரி செட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டு வச்சது தான் இருக்குது, இன்னும் அது மாறல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாறிடுச்சு. இப்போ இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடுது. பட் இதில் பாருங்கள், ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் சேட்டுன்னு மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சேனலை ஓப்பன் பண்ணி ஒரு இழுத்து விடுறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், சிங்கிள் ஒன்லி அப்படின்னு கீழே இருக்கிறது, சிங்கிள் சேட், சிங்கிள் ஒன்லி அப்படின்னு கீழே இருக்குது. என்னுடைய சேனல் பேனரும் ஆட் ஆகிடுது, சேனல் லோகோவும் ஆட் ஆகிடுது. இதுக்கப்புறமா தான் நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது இருக்குது. இதில் உங்களுக்கு இப்போ நீங்கள் வீடியோ போடுறதுக்கு எல்லாமே தகுதியாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது, இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க, www.youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி லோட் ஆகிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூலையில் ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மூலையில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும், அதில் அந்த பாக்ஸில் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய யூடியூப் ஹோம் பேஜ் இந்த மாதிரி லோட் ஆகிட்டு வரும். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சேனல் லோகோ, அதாவது உங்களுடைய நீங்கள் க்ரியேட் பண்ணி சேனல் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா இதில் சுவிட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சேனல் எதுவோ அந்த சேனலை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட 2-3 மெயில் இருக்கும், அதாவது இமெயில் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய குரோமுக்கு எது கொடுத்து வச்சுருக்கீங்களோ யூடியூபுக்கு எது கொடுத்து வச்சுருக்கீங்களோ அப்படி இருக்கும். அதனால் யூடியூபுக்கு கொடுத்ததை இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகினதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுடைய லோகோவை கிளிக் பண்ணி இதில் யுவர் சேனல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதாவது உங்களுடைய சேனலுடைய லோகோ, பேனர்லாம் போட்டு உங்களுடைய சேனல் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டாக இருக்கும் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போகும், அது ஆப்புக்குள்ளே போகாது, யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு போகும். இதில் பாருங்கள், ஸ்டூடியோ youtube.com அப்படின்னு மேலே காட்டுது. இந்த ஒரு சைட்டுக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை பொறுத்து இது ஸ்பீடாக வரும், அப்படி இல்லைன்னா அப்படி ஸ்லோவாக வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் அப்படின்னு இருக்கிற அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளோஸ் அப்படின்னு கேட்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சேனலோட எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் 2ஆவதாக இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் பேனர், சேனல் லோகோ எல்லாமே இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து 3ஆவதாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சேனலோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் நீங்கள் கொடுத்த டேக், அப்புறம் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக இமெயில் எல்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கொடுத்து வைக்கிறனாலும் கொடுத்து வைக்கலாம், இல்லை தேவையில்லைனாலும் நீங்கள் விட்டுறலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தேவையில்லை. நீங்கள் சேனலெல்லாம் ரன் பண்ணதுக்கப்புறமா உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னா கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மூலையில் ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் பார்த்திங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜென்ரல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா $US இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா சேனல் அப்படின்னு இருக்கும், அந்த சேனல் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். 2ஆவதாக இருக்கிறத கிளிக் பண்ணது இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்கு. நீங்கள் எந்த கண்ட்ரியிலேருந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் ரன் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் டேக் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதாவது கீபோர்ட். நீங்கள் ஏதாவது கீபோர்டு உங்களோட சேனலோட சம்மந்தமான ஏதாவது கீபோர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோவெல்லாம் பார்க்கும்போது, இல்லை உங்களுடைய சேனலை போட்டு பார்க்கும்போது இது நீங்கள் கொடுத்துருக்க கீ வரும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதில் 2ஆவதாக இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுடைய சேனலில் போடுற வீடியோ எல்லாமே சில்ட்ரன்ஸுக்கு, அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்குரியதா அல்லது 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்குரியதா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்படி இல்லைன்னா 3ஆவதில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து உங்களுடைய வீடியோ வந்து சிறுவர்களுக்குரியது அப்படின்னா ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் 2ஆவதாக இருக்கிறத வச்சுக்கோங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படின்னா 2ஆவதில் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா இதை நீங்கள் சேவ் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த சேவ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மூலையில் இருக்கிற செட்டிங்ஸ் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்கள். அதாவது லாஸ்ட்டாக மூலையில் இருக்கிற அந்த செட்டிங்ஸ் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் சேனலுக்குள்ளே கிளிக் பண்ணி இதில் இப்போ 3ஆவதாக இருக்கிற நம்ம ஆல்ரெடி பண்ண 2மே பண்ணிவிட்டு இப்போ 3ஆவதாக இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து எனேபிள்டு அப்படின்னு காட்டுது. பட் உங்களுக்கு இதில் 1 தான் எனேபிள்டு அப்படின்னு காட்டும். இதில் வந்து நீங்கள் 2ஆவதாக இருக்கிறது வந்து 3ஆவதாக இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எனேபிள் ஆயிரும். பட் 2ஆவதாக இருக்கிறது நீங்கள் தான் எனேபிள் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி அதில் உங்களுடைய சேனலை வெரிஃபை பண்ணணும். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணணும். அதுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சேனலை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பெருசாக எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து 2வது ஸ்டெப் வந்து எனேபிள் ஆகிரும். கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட முடியும், தம்ப்நெயில் வைக்க முடியும், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களால் லைவ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3வது ஸ்டெப் வந்து அதுவாக தான் எனேபிள் ஆகும். அதனால் நீங்கள் அதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். 2வது ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் அந்த செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற மற்ற ஃபியூச்சர்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் டேக் கொடுக்குற மாதிரி இருக்கும், அடுத்தது கீபோர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொடுத்துக்க முடியும். உங்களுடைய வீடியோ அப்லோட் பண்ணும்போது இதில் நீங்கள் கொடுக்கலனாலும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய வீடியோலாம் எப்படி போகணும் அப்படின்றத நீங்களே செட் பண்ண முடியும். அடுத்ததாக இதில் 3ஆவதாக இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் கமெண்ட்டை மட்டும் ஆல் கமெண்ட் அலோட் அப்படின்னு இருக்கும், அதை வச்சுருங்க. ஏன்னா உங்களுடைய சேனலுக்கு வீடியோவுக்கு யாராவது கமெண்ட் பண்ணால் மட்டும் இம்பார்ட்டன்ட் கமெண்ட் மட்டும் வர மாதிரி வைக்காமல் எல்லா கமெண்ட்டுமே அவங்க பண்ணுற எல்லா கமெண்ட்டுமே வர மாதிரி வச்சுக்கலாம். மற்றது இதுக்கப்புறமா 4வது 5வது 6வதாக இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர்ஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணுறதுனா ஃபில் பண்ணிக்கலாம். அதில் வேறு எதுவும் இல்லை. உங்களுடைய சேனலுடைய சம்மந்தமான டேக்குகள் இதுகள் கொடுக்குறது மாதிரி மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இதில் சேவ் அப்படின்னு இருக்கும். இந்த சேவ் அப்படின்னு இருக்கிறத கொடுத்து நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ உங்களுடைய சேனல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேக் பண்ணி உங்களுடைய சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ ரீப்ரெஸ் பண்ணி விட்றேன். பாருங்கள், ரீப்ரெஸ் பண்ணி விட்டது மறுபடியும் லோட் ஆகிட்டு வந்து இப்போ என்னுடைய சேனல் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய சேனலில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுவீங்களோ அது மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி ப்ரோ வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அப்புறமா இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய இந்த புது சேனலை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் யூடியூப்பில் வந்து என்னுடைய புது சேனலை காட்டுறேன். இதில் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய சேனலும் இருக்கும். இதில் நீங்கள் வந்து வீடியோ போனதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் 4 தான் காட்டுறது. அதாவது ஹோம், ப்ளேலிஸ்ட், சேனல் லிஸ்ட், எபோட் அப்படின்னு. அதுவே நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு வந்து 6 ஃபியூச்சர்ஸ் வரும். அதாவது இன்னும் 2 ஃபியூச்சர்ஸ் வரும். ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் வரும். அது மாதிரி வியூஸும் போக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 21 நாளைக்கு வீடியோ போட்டு வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய சேனல் நீங்கள் பார்த்துருக்கவே சீக்கிரமாக வளர்ந்து வரும். நானும் அப்படி தான் இந்த புது சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 வீக், அதாவது ஒரு 21 நாளைக்கு அப்புறமா சேனலில் நமக்கு யூடியூப்பாலேயே வியூஸ் போக ஆரம்பிச்சிடும். யூடியூப் ரெக்கமெண்டேஷனால் நமக்கு வியூஸ் போக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வீடியோ போட்டுவாங்க. நீங்கள் வீடியோ போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் கூடிய சீக்கிரத்திலேயே ரீச் ஆகிடும். அதனால் நீங்கள் சேனல் ஆரம்பித்தா வீடியோ போடுறதை மட்டும் நிப்பாட்ட வேணாம். மேக்ஸிமம் உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 நாளைக்காவது ஒரு வீடியோ போடுங்க. அந்த நீங்கள் ஒரு 21 நாளைக்குள்ளே நிறைய வீடியோ போடுவீங்க, 21 வீடியோ போடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதமோ அல்லது 2 மாதத்துலேயே உங்களுடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி 4000 வாட்ச் ஹவரையும் ரீச் பண்ணி நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணதை வச்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நீங்கள் 21 நாளைக்கு தொடர்ந்து வீடியோ போட்டு வருவீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்க உங்களுடைய சேனல் வளர்ந்து வரும். அதனால் வீடியோ போடும்போது
என்ன மாதிரியான வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வியூஸ் போகிற மாதிரியான வீடியோவாக மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு யூடியூப்பில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன்.